நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. நீலகிரி மாவட்டம் சிறப்பான ஒரு மாவட்டம். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொர்க்க பூமியாக ஆண்டுதோறும் தவறாமல் சுற்றுலா பயணிகள் வந்து கண்டு கழித்து செல்லக்கூடிய பல சுற்றுலா தலங்கள் இயற்கை எழில் கொண்ட காட்சியாக காணுகின்ற இடமெல்லாம் மலைகளும் சோலைகளும் வனங்களும் படத்தை மரத்தை தொட்டுவிடும் மேகங்களும் கைக்கு எட்டும் நீலவானம் கண்ணுக்கு தெரிவதைப் போல அழகான ஒரு மாவட்டம் நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தை சுற்றுலா பயணிகள் வருடந்தோறும் வந்து கண்டுகளித்து ரசித்து செல்கிறார்கள். அதிலும் சுற்றுலா பயணிகள் இருசக்கர வாகனம், கார்கள், பேருந்துகள் என்று வருவதை விட மலை ரயிலில் பயணம் செய்வது என்றால் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு புதுமண தம்பதிகள் என பயணம் செய்வதை ஆவலாக எதிர்பார்க்கிறார்கள், ஆசையாக எதிர்பார்க்கிறார்கள். இந்த மலை ரயிலில் மேட்டுப்பாளையத்திலே இருந்து அவர்கள் உதகை செல்லுகின்ற போது அந்த இயற்கை எழில் காட்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்து செல்லக்கூடிய அளவிற்கு சர்க்கரை பல் என்பார்கள். இந்த மலை ரயிலுக்கு பல் போன்ற இடத்தை வைத்து தண்டவாளத்திலே அதிலே சக்கரம் இழுத்து செல்லும். அப்படி இழுத்து செல்லுகின்ற போது அது மெதுவாக மெல்ல அந்த பல் சக்கரத்திலே இந்த மலை ரயில் போகுகின்ற அழகே தனி அழகு. அந்த வளைந்து நெளிந்து அந்த சுரங்கத்தில் குகைக்குள் நுழைந்து போகின்ற போது இந்த சுற்றுலா பயணிகள் அடைகின்ற ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கிறதே. அதிலும் குழந்தைகள் கூச்சலிட்டு சத்தமிட்டு கைதட்டி ஆசையோடு பெற்றோர்களை கட்டிப்பிடித்து தங்களுடைய அன்பு முத்தத்தை அவர்கள் கன்னத்திலே கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து செல்லக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அப்படி இந்த மலை ரயிலில் பயணம் செய்வதற்கு சுற்றுலா பயணிகள் விரும்புகிறார்கள். ஆனால் பல இடையூறுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த மலை ரயிலில் வருகின்ற போது மலை ரயிலில் பயணம் செய்வதை விரும்புகின்ற போதும் சில இடையூறுகளும் ஆங்காங்கே ஏற்படுகிறது. இந்த மலை ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு சில இடங்களில் இந்த மலை ரயில் செல்லுகின்ற போது பழுதாகி நின்று விடுகிறது. பல் சக்கரம் அல்லவா, வளைந்து நெளிந்து செல்ல வேண்டும் அல்லவா, சில இடங்களில் பழுதாகி நின்று விடுகிறது. அதை போல பல இடங்களில் இந்த மலை ரயில் நிற்பது இயற்கையாக நடைபெறுகிறது. நேற்றைய தினம் மேட்டுப்பாளையத்திலே இருந்து புறப்பட்ட நீலகிரி மலை ரயில் ஹில் ரோல் ரயில் நிலையம் அருகே வரும்போது திடீரென்று இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டு நின்றது. இதை ரயில்வே பொறியாளர் மற்றும் ஊழியர்கள் சரி செய்தனர். இதையடுத்து ரயில் 1 மணி நேரம் தாமதமாக குன்னூர் சென்று அடைந்தது. இதனால் பயணிகள் அவதிப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள் என்றும் தெரிவித்தார்கள். இதுபோல மழை காலங்களில் தண்டவாளம் கற்களும் பாறைகளும் மரங்களும் விழுந்து விடுகிறது. இதனால் இடையூறுகள் ஏற்படுகிறது. மலை ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்று 2 மாதம் 1 மாதத்திற்கு முன்னாலேயே அதை முன்பதிவு செய்து வைத்து விடுகிறார்கள். இப்படி முன்பதிவு செய்து வைத்தது தண்டவாளத்திலே மரம் விழுந்து விட்டது, பாறை விழுந்து விட்டது, தண்டவாளம் இடம் மாறிவிட்டது. அதனால் 2 நாள் 3 நாட்கள் 5 நாட்கள் மலை ரயில் இல்லை என்று அறிவிப்பு வருகிறது. இதை கேட்ட முன்பதிவு செய்தவர்கள் வேதனைப்படுகிறார்கள். குழந்தைகளோ அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். இது போன்ற நிலை நீலகிரி மாவட்டத்திலே மலை ரயிலிலே ஏற்படுகிறது. இதை தனி கவனம் செலுத்தி ரயில்வே துறை மலை ரயிலில் வருமானம் இருக்கிறதோ இல்லையோ சுற்றுலா பயணிகளின் உற்சாகம் மகிழ்ச்சியும் கடந்திருக்கிறது. ஆகவே இதை சிறப்பு கவனம் செலுத்தி இந்த மலை ரயிலை சிறப்போடு பழுது பார்ப்பதும், இன்னும் அந்த மலை ரயில் பாதையை தண்டவாளத்தை சிறப்பான முறையில் உறுதியாக அருகிலே இருக்கின்ற பாறைகளை அகற்றுவதும் மரங்களை வெட்டுவதும் போன்ற பணிகளை மழைக்காலத்திற்கு முன்பாகவே எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த மலை ரயிலில் பயணம் செய்யக்கூடிய சுற்றுலா பயணிகள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத்தோடு இதனை தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழ
இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறி நீலமலை தொலைக்காட்சிக்கு ஆதரவு தாருங்கள் நேயர்களே. அதை போல உங்கள் இல்லங்களில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் உள்ளூர் பகுதி கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளும் உன்னதமான செய்திகளை தந்து நல்லதோ தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் இல்லங்களிலே கேபிள் டிவியை பார்ப்பதற்கு கட்டணம் செலுத்தித்தான் பார்க்கிறீர்கள். அந்த உரிமையில் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் உரிமையோடு கேளுங்கள். அவர்கள் உங்களுக்கு தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்